வணக்கங்க. நான் சித்ரா. இன்றைக்கி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட தொழில் உயர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்லங்க நம்ம உதவியாளர்கள், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாங்க. அப்புறம் இருக்குல்ல, ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவு வேணும் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் நான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காக. சரிங்களா? தெரியாதவங்க குறித்து வச்சுக்கோங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக், அந்த பின்னாடி உயரம், ஷோல்டர்லேருந்து கீழ் பாகம் வரைக்கும். அதே மாதிரி ப்ளவுஸோட முன்பக்க உயரம், அதுக்கப்புறம் ஷோல்டர், பேக் ஷோல்டர், தைக்கிறதுக்கு துணி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த துணியிலேருந்து இந்த சைடு இருக்கிற வரைக்கும் இந்த ஷோல்டர் அளவு. அதுக்கப்புறம் கைக்குழி, நம்ம எந்த இடத்துல தைச்சிருப்போம்ல கைக்குழி, ஜாக்கெட்டை ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த தையலில் அளவெடுக்கணும். அது எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்குமான உயரம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நிப்பிள் டு நிப்பிள் எவ்வளோ இருக்குது அகலம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கையோட உயரம் பார்க்கணும், அதோட மேல் அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும், கீழ் அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட்டோட உயரம் பார்த்தோமா, ப்ரெஸ்ட்டோட அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் முன் கழுத்தோட அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். கழுத்தோட அகலம் பார்க்கணும். அப்புறம் முன் கழுத்தோட நீளம் எவ்வளவு, பின் கழுத்தோட நீளம் எவ்வளவு, இதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.